Good morning, children. Today we are going to see about the water and its importance, some of the points in this portion. We know last classes we studied water availability, uses of water, different states of water, cloud formation, water cycle, drought, flood. And today we are going to see about conservation of water. This is last week we studied and I asked you to write and send the homework the points to remember, that is the match the following and the true or false. Only few children send it to me, but many of you didn't send it. Please, you have to study and you have to write the homework. You don't say that school is not working, but school will soon work for your classes. You have to make your knowledge refresh. So for that purpose, at least you have to do the homework and do the reading practices. Okay. Now we are going to see about the conservation of water. How to conserve the water? We can conserve the water in the home, both the indoor and outdoor, and we have to prevent the pollution. Conservation is not only saving the water and also avoiding the pollution. Building dams, டேம் எல்லாம் கட்டி நம்ம வந்து வாட்டரை வந்து சேவ் பண்ணலாம். Dam is a structure built to hold back water in order to prevent floods and to provide water for irrigation and storage. Building a dam is a solution brought for both flood and drought. Flood எல்லாம் ஏற்படாமல் நதிகளின் குறுக்கே நம்ம டேம் கட்டி டேமில் வந்து தண்ணியை தேக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணோம்னா அந்த டேமில் இருக்க தண்ணியை நம்ம எப்போ நமக்கு வறட்சி ஏற்படுதோ, டிராஃப்ட் கண்டிஷன் ஏற்படுதோ அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஃப்ளட்டு ரொம்ப மழை பெய்யும் போது நம்ம சேவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளட்டு ஏற்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ டேம்லாம் வந்து இதான் இவங்க அனுப்புகிறாங்க. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச டேம் பேர் என்ன, நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன டேம்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியுங்களா உங்களுக்கு? நீங்கள் எனக்கு அது ஆடியோவில் அனுப்புங்க. சரிங்களா? இப்போ டேம்ஸ் ஆர் பில்ட் ஆன் த ரிவர்ஸ் அண்டு இட் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் த எலக்ட்ரிசிட்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை வந்து அது ஃப்ளோ ஆஃப் அது வாட்டர் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும்போது வாட்டர் ஃப்ளோவிலேருந்து கரண்ட் தயாரிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ டேம் ஹேஸ் எ ஹை walls and send and has many openings or gates to both let in and hold back water. During heavy rainfall, when the rivers fill up, water enters the dam. When water is needed later, the gates are open to let out water. ஸோ டேமில் பார்த்திங்கன்னா அங்கே தடுப்பாக வச்சுருப்பாங்க. இதை வந்து இந்த தடுப்பை வந்து நல்லா ஹோல்ட் பேக் பண்ணிக்கிறதுக்கும், அதாவது வாட்டரை தக்க வச்சுக்கிறதுக்கும் இல்லைன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேமில் வந்து வாட்டர் வந்து என்டர் ஆகுது. அது அப்படியே என்ன பண்ணலாம், அப்படியே நம்ம தேக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவைக்கு ஏற்படும் பொழுது நம்ம ஊர்களுக்கு விவசாயத்திற்கு அனுப்புவாங்க. சரிங்களா? அவாய்டிங் வேஸ்டேஜ் அட் ஹோம். நம்ம வீட்டில் வந்து தண்ணி வேஸ்டேஜ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். பார்த்திங்கன்னா எப்படிலாம் வேஸ்டேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, some ways to avoid wastage to water at home and are given below. Take water in the bucket for both instead of using the shower. Shower யூஸ் பண்ணாமல் நம்ம பக்கெட்லேருந்து வாட்டர் வச்சு குளிக்கலாம். A bath in the tub uses the largest amount of water. Always remember to shut the tap tight after each use. நம்ம வந்து ஒவ்வொரு யூஸ் பண்ண பிறகும் இல்லை டேப்லாம் என்ன பண்ணணும், நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அப்புறம் லீக்கி டேப்ஸ்லாம் நம்ம ரிப்பேர் பண்ணி வைக்கணும். சரிங்களா? இப்போ எங்கேயாவது நம்ம ஊர்லேயே நம்ம இதெல்லாம் வச்சுருக்காங்களோ, டேங்க்லாம் வச்சு அங்கே தண்ணி எல்லாருமே பிடிப்பாங்க இல்லையா, தெருவில் இருக்கவங்களாம் போய் பிடிப்பாங்க, தண்ணி எடுப்பாங்க. அந்த டேங்க்கில் இருக்க டேப்பில் லீக்கிங் ஆச்சுன்னா நம்ம உடனே முனிசிபாலிட்டிக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? நம்ம வந்து முனிசிபாலிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா?
அது மாதிரி நம்ம சோஷியலி நம்ம ரிலேட்டடாக இருக்கணும். அப்புறம் டூ நாட் லீவ் த டேப் ரன்னிங் ஒயில் ப்ரஷிங் யுவர் டீத். நம்ம பாருங்கள், பல் தேய்ச்சிட்டு டேப்பை திறந்து விட்டுட்டு பல் தேய்ச்சிக்கிட்டே இருப்போம், அது பாட்டுக்கு தண்ணி போயிட்டே இருக்கும். அது மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு மக்கில் பிடிச்சி வச்சுட்டு தண்ணியை நம்ம ப்ரஷ் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ரன்னிங் வாட்டர் வந்து வாஷிங் அட்டென்சில்ஸ் soak them first in the tub or sink and wash them in another using a thin thick trickle only to rinse off. ஸோ நம்ம என்ன பண்ண, ஒரு பாத்திரம்லாம் தேய்க்கும்போது ஒரு டப்பில் வந்து தண்ணி வச்சுட்டு பாத்திரம் தேய்ச்சி அதில் போட்டுட்டு ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் வாட்டரில் டேப் திறந்துட்டு கழுவினா சீக்கிரமாக கழுவிடலாம். அதே சமயம் வாட்டரும் நமக்கு சேவ் ஆகும். வாட்டர் பிளான்ட் அண்டு கிராஸஸ் இயர்லி in the morning so that water gets absorbed before the sun evaporates it. ஸோ காலையிலே வந்து பிளான்ஸுக்கெலாம் தண்ணி விட்டுட்டோம்னா அது வந்து அந்த தண்ணி அப்படியே வந்து மண்ணுக்குள்ளே உறிஞ்சி பிளான்ஸ் எல்லாம் வந்து நல்லா எடுத்துக்கும். ஆனால் சூரிய வெளிச்சம் வந்துச்சுன்னா அந்த சன் ஹீட் வந்து அதை அப்சர்வ் பண்ணிடுது, ஸோ பிளான்ஸுக்கு கிடைக்காது. ட்ரை நாட் டு த்ரோ அவே யூஸ்டு ஆர் எக்ஸ்ட்ரா வாட்டர் down the drain if it can be used for some other purpose. Example, you could use water remaining in your water bottle to water the plant. சரிங்களா? உங்கள் வாட்டர் பாட்டிலில் இருக்க தண்ணியை கூட மீதி தண்ணி ஒரு செடியில் இருக்க செடி இருக்க தொட்டிக்குள்ள ஊற்றலாம் இல்லைங்களா? அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வாட்டர் இருந்தால் கூட நம்ம அதை யூஸ் பண்ண பழகிக்கணும். சரிங்களா? அடுத்தது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரெயின் வாட்டரை வந்து நம்ம வந்து சர்ஃபேஸில் நம்ம வீட்டில் மேலே ரூஃபில், அப்புறம் இது இருக்கிற டெரேஸ்னால் நம்ம மொட்டை மாடியில் இதிலலாம் விழுகிற தண்ணியை நம்ம ரூஃப் டாப் ரெயின் வாட்டரை நம்ம கலெக்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம், ரூஃப் டாப் இருக்குல்லையா, அந்த ரூஃப் டாப்லேருந்து தண்ணியை வந்து ஒரு குழாய் மூலமாக நம்ம கீழே நம்ம வீட்டு பக்கத்துலேயே நம்ம மாடி தண்ணியில் கீழே விழுகிற மாதிரி ஒரு பிட்டு, ஒரு சின்ன ஒரு குழி மாதிரி வெட்டி அதில் நம்ம வந்து தண்ணியை சேகரிக்கலாம். சரிங்களா? சேகரித்து அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அனதர் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ தேர் வாட்டர் டு கோ இன் டு த கிரவுண்ட் டைரக்ட்லி ஃப்ரம் த ரோட் சைட் ட்ரெயின்ஸ் அண்ட் கலெக்ட் ரெயின் வாட்டர். இது மாதிரி ரெயின் வாட்டரை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரோட் சைடு ரெயின் வாட்டரை ஒரு இதில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு பொதுவான ஒரு குளங்கள் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி அங்கேருந்து பயன்படுத்தலாம். ஓகே. அப்புறம் இட் மே கண்டெயின் பேர்ட்ஸ், ஃபிஷஸ், கெமிக்கல்ஸ் அண்ட் அதர் பொல்யூட்டன்ஸ் விச் நீட் டு பி ரிமூவ்ட் பிஃபோர் யூஸ். நம்ம வந்து ரோட் சைடு வாட்டரை வந்து இப்போ தெருவில் மழை பெஞ்சு தண்ணி வருது இல்லையா, அதை ஒரு குழியில் வந்து நிரப்பி அதை வந்து ஒரு டேங்க் மாதிரி கட்டி அதில் நிரப்பிட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம என்ன பண்ணலாம், பிஃபோர் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்க பொல்யூட்டன்ஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை நம்ம தோட்டத்துக்கெலாம் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? தோட்டத்துக்கு, வெஹிக்கிள் வாஷிங்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். ப்ரிவென்டிங் வாட்டர் பொல்யூஷன் நம்ம கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ணணும். கார்பேஜஸ், ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து வாட்டரை பொல்யூட் பண்ணிடும். அதனால் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து அவாய்ட் பண்ணணும். கார்பேஜெல்லாம் வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ்லாம் நம்ம ரிவர் வாட்டரோட கலக்காமல் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? When human beings consume the contaminated water, contaminated fish, and they will also get the டிசீஸ்லாம் ஏற்படும் இல்லைங்களா? ஸோ வாட்டர் பொல்யூஷன் ஏற்படாமல் நம்ம தவிர்க்க வேண்டும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிக்சர் போட்டிருக்காங்களா? இங்கேருந்து ரூஃப்லேருந்து விழுகிற தண்ணியை வந்து நம்ம ஒரு டேங்க் மாதிரி கட்டிட்டு அதில் ரெயின் வாட்டரை ஹார்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? இந்த ரெயின் வாட்டரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இதில் வந்து டேங்கில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு தரையில் ஒரு குழி வெட்டிக்கணும். அந்த குழியிலேருந்து கீழே வந்து நிறையா கூழாங்கல் போட்டுக்கணும். சரிங்களா? பெபிள்ஸ் போட்டுக்கணும். கீழே வந்து பெபிள்ஸு. அதுக்கப்புறம் இந்த கல் இருக்கு இல்லையா, செங்கல் வெங்கச்செங்கல்னு சொல்லுவாங்க, அந்த கல்லை வந்து இது பண்ணணும். இல்லை பிரிக்ஸை கூட உடச்சி போடலாம். அதுக்கு மேலே சாண்டு போடணும், வெறும் மணல். அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து ரெயின் வாட்டரை வந்து இதில் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா,
அதில் இருக்க இந்த கழிவு பொருட்களை இந்த மணல், அதுக்கப்புறம் இந்த செங்கல், அதுக்கப்புறம் இந்த பெபிள்ஸ் எல்லாமே உறிஞ்சிக்கிட்டு நமக்கு நல்ல தண்ணியாக கிடைக்கும். சரிங்களா? ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம லெட்ஸ் ரிமெம்பர் பார்க்கலாம். We should use a dash to clean the car. நம்ம என்ன தண்ணி யூஸ் பண்ணணும்? நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? காருக்கு ஹோஸ் போட்டு யூஸ் பண்ணுமா, வெட் கிளாத் யூஸ் பண்ணுமா? எதுக்கு வாட்டரை சேவ் பண்ணும்? வெட் கிளாத் தான் சேவ் பண்ணும். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா டேஷ் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம். டேஷ் சிஸ்டம் ஆர் ஆல்சோ யூஸ்டு டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. எந்த சிஸ்டத்தில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? டேம்லையா, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்லையா? டேமில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. டேமில் தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி வாட்டர் கரண்ட்லேருந்து எடுக்கிறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். யூஸ்டு வாட்டர் கேன் பி டேஷ் யூஸ்டு ஃபார் சம் அதர் பர்பஸ். யூஸ்டு வாட்டரை நம்ம த்ரோன் அவே பண்ணணுமா, யூஸ்டு ஃபார் சம் அதர் பர்பஸ் பண்ணணுமா? யூஸ்டு ஃபார் சம் அதர் பர்பஸ். சரிங்களா? அடுத்து பாருங்க. ஸ்டோரிங் ரெயின் வாட்டர் தட் கலெக்ட்ஸ் ஆன் ரூஃப் இஸ் அ ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் இன் கேஸ் ஆஃப் டேஷ். அதுக்கு ஸ்டோரிங் ரெயின் வாட்டரை வந்து நமக்கு ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷன். ஃப்ளட்டுக்கா டிராஃப்ட்டுக்கா? டிராஃப்ட். ஸ்டோரிங் வாட்டர் இஸ் த குட் சொல்யூஷன் ஃபார் த டிராஃப்ட். பஞ்சம் ஏற்படாமல், வறட்சி ஏற்படாமல் நமக்கு டிராஃப்ட் கண்டிஷனில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ரொம்ப உதவும். சரியா? சேவிங் ஆஃப் வாட்டர் ரொம்ப உதவும். இப்போ கீவேர்ட்ஸ் பாருங்கள். சால்ட் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர். சால்ட் வாட்டருங்கிறது சிஎன் ஓஷனில் இருக்கிறது. சரிங்களா? அப்புறம் ஃப்ரெஷ் வாட்டர், இது வந்து நதிகளில். இரிகேஷன், அதாவது நீர்ப்பாசனம். போர்ட்டபிள் வாட்டர்னால் குடிக்கிறதுக்கு உதவும் வாட்டர். டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கு. வாட்டர் சைக்கிள், இந்த நீர் சுழற்சி. டிராஃப்ட், வறட்சி. ஃபெமைன், பஞ்சம். ஃப்ளட், வெள்ளம். எபிடமிக், பரவும் நோய். டேம், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் 2 times எனக்கு எழுதி ஹோம்ஒர்க்கை எழுதி அனுப்புங்க. ஓகே, யூ ரைட் 2 times these words and write the homework and send it to my WhatsApp, or you can send it in the group WhatsApp. Okay, and you have to study all these things. இதை நீங்கள் படிச்சிங்கன்னாவே இந்த லெசனோட கண்டென்ட் பூரா இதில் இருக்கு தங்கம். அதனால் இது ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கோங்க. இதிலே நம்ம கொஸ்டின் ஆன்சர்லாம் மார்க் பண்ணி இதிலே நம்ம படிச்சுக்கலாம் ஈஸியாக. சரிங்களா? அதுக்கப்புறம் சம்மரின்னு இருக்கு பாருங்கள். இந்த சம்மரி பாயிண்ட்ஸ் எல்லாமும் நீங்கள் நல்லா மனசில் வச்சு படிச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனுடைய எக்ஸ்ட்ராக்டட் பாயிண்ட்ஸ்லாம் இதில் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பற்றி இருக்குது. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்புறம் வந்து இதெல்லாம் இருக்குது. நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரெக்ரியேஷன், இதுக்கெல்லாம் இப்படி வந்து நீ வாட்டரை யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வாட்டரோட 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர். இவாப்ரேஷன் அண்ட் கண்டென்சேஷன் இம்பார்ட்டன்ட் ஃபார் வாட்டர் சைக்கிள், அதை பற்றி இருக்குது. அப்புறம் அப்நார்மலி லாங் பீரியட் இன்சஃபிஷியன்ட் நோ ரெயின் பண்ணால் அது டிராஃப்ட்டு, அதெல்லாம் பற்றி. டிராஃப்ட்டு, ஃப்ளட்டு, அதெல்லாம் பற்றி இருக்குது. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அந்த பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரீடிங் பண்ணுங்கள். ரீடிங் பண்ணி ஆடியோ எனக்கு அனுப்புங்க. சரிங்களா? ரீடிங் பண்ணி ஆடியோ அனுப்புங்க. ஓகேங்களா? இது வந்து இந்த வீடியோ இப்போ நான் போடுற வீடியோலாம் ஆஃப்லைனில் பார்க்குற குழந்தைங்க பார்ப்பீங்க. ஆன்லைனில் பார்க்குறவங்களும் ஜூம் ஆப்புக்கு வரவங்களும் இதை நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு இதன்படி நீங்கள் ஹோம்ஒர்க்லாம் எழுதலாம். நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, உங்களுக்கும் இந்த வீடியோ வரும். இதை பார்த்துட்டு இந்த ரீடிங், ஹோம்ஒர்க் இதெல்லாம் வந்து எனக்கு பண்ணி அனுப்புங்க. ஓகேங்களா? ஓகே, நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.